பொல்லாதது வாழ்க்கை பொல்லாதது, அதன் அர்த்தங்கள் புரிவதில்லை. புண்ணானது நெஞ்சும் புண்ணானது, அந்த காயங்கள் தெரிவதில்லை. கொல்லாமலே என்னை கொல்கின்றது, கொல்லாமலே என்னை கொல்கின்றது, ஏதும் சொல்லாமலே பலி சேர்க்கின்றது. ஓ இளம் நீரை போல ஏனோ கரைவது நானே, திண்டாடுதே மனம் துண்டானதே, தள்ளாடியே உயிரெண்டானதே. பிரிவின் வலியை விழியில் சுமப்பே கண்ணீராக, ஓ கண்ணீராக. பொல்லாதது வாழ்க்கை பொல்லாதது, அதன் அர்த்தங்கள் புரிவதில்லை. புண்ணானது நெஞ்சம் புண்ணானது, அந்த காயங்கள் தெரிவதில்லை. எஸ்கே மீடியா தானே? எஸ் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். உட்காருங்க. ஒன்லி பிஸ்னஸ் கொஸ்டின்ஸ், நோ பர்சனல் கொஸ்டின்ஸ். ஓகே, 10 minutes தான். ஓகேவா? சார், உங்கள் பிஸ்னஸ்க்காக எத்தனை கம்பெனிகள் ரன் பண்ணுறீங்க? We have 4 concerns: KOC Media, Priya Builders, VL Printers and Charulata Fabric Care. உங்களுக்கு பிஸ்னஸ் தவிர வேறு எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு கிரிக்கெட் கோச்சிங், நடிக்கணும் கூட ஆசை இருக்கு, ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. கவலைப்படாத, உன் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் நடத்திடலாம். சாப்பாடு பிரமாதமா போட்டுடலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம் கணேஷ். சொல்லு கணேஷ். எங்க இருக்க? ஆபீஸ்ல. ஏம்பா, இன்னைக்கு மீட்டிங் தெரியும்ல, ஏன் லேட் பண்ற? வர்றேன்ப்பா. ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, லேட் பண்ணாம சீக்கிரமா வந்து சேரு. சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. நம்ம லாயர் சேவியரையும் கூட்டு வந்துடுறேன். வாடா பட்டிக்காடு. உட்காரு. என்ன சாப்பிடுற? டீ, காஃபி ஏதாவது இருப்பா? மற்றவங்களும் வந்துடட்டும். மற்றவங்க வரது இருக்கட்டும்பா. உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஊரில் சக்தி மருமக எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஓகே, ஃபைன். ஊரில் விவசாயம் எல்லாம் எப்படி? விவசாயம் யார் பார்க்குறா? எல்லாம் ரியல் எஸ்டேட் தான். இப்போவே அரிசி விலை, பெட்ரோல் விலை விற்கிது. போக போக பாரு, தங்க விலைக்கு போயிடும். நீ சொல்றதும் சரிதான். கணேஷ் வாங்கப்பா. ஹாய் பசுபதி. எப்படி இருக்க? ஏய், நீ பண்ணுறது நல்லா இருக்கா? வெளியூர்காரன் சீக்கிரமா வந்துட்டான், நீங்க உள்ளூர்காரங்க, உங்களுக்கு என்னடா? ஏன்பா? சாரி கணேஷ், மூர்த்த சீசனு, நாம எது பேசினாலும் சாப்பிட்டு பேசுவோமே. ஏய், சமையல்கிட்ட பிடிச்சு வச்சதுதான்ப்பா. சரி கணேஷ், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எல்லாம் சேவியர் தான். விட மாட்டானே. என்ன கணேஷ், உன் பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கு கரன்சி மோகம் இருக்கிற வரைக்கும் கரண்ட் மாதிரி போக வேண்டியதுதான். அப்ப பணத்துக்கு பின்னாடி போகாத வரைக்கும் நிம்மதிதான். இருக்கலாம். ஆமா, உன் பொண்ணு பிசினஸை பார்த்துக்குன்னு சொல்ற, ஆனா மாப்பிள்ளை என்ன பண்றாரு? என் பொண்ணு நீ சொல்ற மாதிரி என் பிசினஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா, ஆனா என் மாப்பிள்ளை என் பொண்ணை மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கான்.
என்ன ரேவதி, உங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு போல. அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களே அதான். கிராமத்தான பாரு. உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? இவருக்கு தான் பொழுது போகல, மனசுல இன்னும் சின்ன பசங்க நினைப்பா. ஏய், நாங்களாம் உன் புருஷன் மாதிரி வெட்டி பையங்க கிடையாது. அப்பா, this is too much. How can you just say all this in front of everyone? நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், ஓகே? என்னப்பா கணேஷ், நீ கேட்டல்ல என் பொண்ணு எப்படி இருப்பான்னு. சில நேரத்துல இதோட மோசமா இருப்பா. வீட்டுக்கு வெளியில தான்டா நான் சீஃப் கெஸ்ட், ஆனா வீட்டுக்குள்ள சீப்பான கெஸ்ட். பாத்தீங்களோ உங்க கண்ணால? நீங்களே சொல்லுங்கடா, ஒரு அப்பாட்ட பேசுற பேச்சாது. சரி விடுப்பா, ஃபீல் பண்ணாத. நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணல, சகஜம். சரி, உங்க மேட்டர் என்ன சொல்லுங்க. சரி வெங்கடேஷ், உங்க வீட்டுல எப்படி? அதை ஏன் கேக்குற? கணேஷ் அவன் பொண்ணு தான் சொல்றத கேட்கலையேன்னு ஃபீல் பண்றான். ஆனா என் பையன் நான் என்ன சொல்றனோ அதை மட்டும்தான் என் பையன் கேட்கறான். என்னடா சின்ன, செக்கில் 1,80,000 தான் போட்டிருக்கு, 20,000 கம்மியா இருக்கடா. உன் பையன் உன்கிட்ட சொல்லியாடா? சொல்லியடா. உன் பையனா அந்த பார்ட்டி தான் பேசிட்டு இருந்தாங்க. நீ என்னடா என்ன ஃபோன் பண்ணி கேள்வி கேட்கற? அப்படியா? சாரிடா, நான் என் பையன்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஓகே. எப்பா முரளி, முரளி, ஏன்பா செக்கில் அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல? அந்த சார் உங்கள்ட்ட பேசிட்டேன்னு சொன்னாரே, உங்கள்ட்ட பேசலையா? சரிப்பா, நீ அதை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணுமா இல்லையா? தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குற, இதை கேட்க மாட்டியா? எப்பதான் என் பையன் அவனா யோசிச்சு முடிவெடுப்பானோ தெரியல. சரி, உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதானே? ஏண்டா வர்றவ அவனை செருப்பால் அடிச்சு என்னையும் கேவலப்படுத்துறதுக்கா? அட போடா, அவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் ஒண்ணுதான், நான் புத்தூர்ல போய் மாவு கட்டு போட்டுக்கிறதும் ஒண்ணுதான். சரியான ஆளு பையன். ஏன்பா கணேஷ், சும்மா என்னையே நோண்டிட்டு இருக்க, அங்க கொஞ்சம் கேளுப்பா. என்ன சேவியர், நீங்களாம் உங்க வீட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு பிரச்சனைக்குன்னே ரூம் போட்டு வச்சுட்டு வராங்கப்பா. ஹலோ ஹலோ சார். உட்காருங்க சார், நாடு கெட்டு போச்சு சார், கலாச்சாரமே சீரழிஞ்சு போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண நினைக்கிறீங்க? நேத்து ஒரு கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. நல்ல விஷயம் தானே. அந்த கல்யாணத்துல நான் தான் அந்த மணப்பெண்ணுக்கு தாலி கயிறு எடுத்து கொடுக்கணும். சரி, போதையில தாலி கயிறு எடுத்து கொடுக்க பதிலா அந்த பொண்ணுக்கு நானே தாலி கட்ட போயிட்டேன். அது ஒரு வீடியோகிராஃபரை எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டான். என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு சார். சார் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சார், எனக்காக அந்த வீடியோகிராஃபர் மேல கேஸ் போட்டு மான நஷ்டீடு வாங்கி கொடுங்க. சார் தப்பு உங்களோடது, நீங்க ஏன் சார் அது மேலே கேஸ் போட சொல்றீங்க? சரி சார், இந்த மாதிரி கேவலமான கேஸ் எடுக்கிறது இல்லை. நானே வேற ஒரு நல்ல வைக்கல பார்த்து கேஸ் போட்டுக்கிறேன். ஓ இன்ட்ரெஸ்டிங், எக்ஸலண்ட். ஏயா பசுபதி, ஏப்பா அமைதியா இருக்க? எப்ப என் மண்ண விலைக்கு வித்தனோ அப்பவே என் மரியாதை மண்ணோட போச்சுடா. என்னைய சொல்ற? ஆமா ஆனந்தி, கடைக்கு போறேன், எதுவும் வாங்கணுமா? கொஞ்சம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் தான் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு தேவைப்படும். உன் பையன் கிட்ட சொல்ல வேண்டியது தானடா. எங்கடா சொல்ல விடுறான்? அப்பா சாப்பிட்டீங்களா? அப்பாக்கு தாங்க முதல் சாப்பாடு. அப்படியா? சரிப்பா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். இந்த மூஞ்சிக்கெல்லாம் சாப்பாடு ஒரு கேடா? இவ்வளவு மோசமாவா நடந்துக்குவாங்க? டிவி சீரியல்ல தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். வரேன், எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம எல்லாருமே கெஸ்ட் ஹவுஸ்ல மீட் பண்ணுவோம், ஓகே? என்னப்பா அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வர சொன்னா அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். பா, காரணம் இல்லாம சொல்ல மாட்டான்ப்பா, சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்ன? முக்கியமான விஷயம்தான், ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா, பாத்துக்கலாம். நேத்து என் ஃப்ரெண்டு சுப்பிரமணியனை பார்த்தேன். வா கணேஷ். என்னடா
அர்ஜென்ட்டாக வர சொன்ன, என்ன விஷயம்? டாக்டரை பார்த்தேன், உடம்புக்கு ரொம்ப முடியல. ஓ, என்ன ஆச்சு? பணம் ஏதாவது வேணுமா? பணம் எல்லாம் தேவையில்லடா. என் கவலை எல்லாம் அந்த ஆசிரமத்தை பற்றி தான்டா. நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இல்லடா, எனக்கு என்னமோ அந்த ஆசிரமத்தை நீ எடுத்து நடத்தினா நல்லா இருக்குன்னு தோணுது. யோசிச்சு சொல்ல. யோசிச்சு சொல்கிறேன். ஓகே, நீ கவலைப்படாத, உடம்ப பார்த்துக்கோப்பா. ஓகே, நான் சரிடா. பார்த்துக்கிறேன். நல்ல விஷயம் தானப்பா, அப்புறம் என்ன யோசிக்கிற? எடுத்து நடத்துறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஃபைனான்ஸ் எல்லாம் கூட நான் பார்த்துப்பேன். நம்பிக்கையான ஆட்கள் வேணும், அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நானும் பசுபதியும் ஓகேப்பா, ஆனா சேவியருக்கு நான் கேரண்டி இல்ல. சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம்ல, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. ச்சே, இங்க பாருங்கடா, கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் நம்மளாம் அங்கே தான் தங்கி இருந்து பார்த்துக்கணும். நம்மளாம் உள்ளூர்ல இருக்கிறோம், போயிட்டு வரலாம். பசுபதி, நீ மட்டும் அங்கே தங்குற மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் என் பையனை ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன். ஓகே, நீ எப்படி? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, முக்கியமான கிளைண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மற்றதெல்லாம் ஜூனியர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் கேளு, தைரியமாக கேளு. ஓகே, அவனையும் கேளு. நீ என்னப்பா பேசாம உட்காந்துருக்க? இவனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, ஆனா என் பொண்டாட்டி நான் பர்மிஷன் கேட்கணும், இல்லைன்னா அவன் என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டான். ஆமா, என்ன ட்ரெஸ் இது? உன் வயசுக்கும் ட்ரெஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆமா, சொல்லு. என்னப்பா நீ? என்னதான் திட்டுவேன். ஒருத்தன் நாத்தம் முடிச்ச சாக்ஸ் போட்டு வந்திருக்கான், எவ்வளவு நாத்தம் அடிக்குது. அவனை ஒண்ணு திட்ட மாட்டியே? ஏய், பேசாம இருடா நீ. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க மாப்பிள்ளை ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா? நான் இப்ப என்ன பண்ணணும்? உங்க பேர்ல உள்ள ஈசிஆர் கெஸ்ட் ஹவுஸ் ஃப்ரீயா தானே இருக்கு, அது இமிடியேட்டா சேல் பண்ணி கொடுங்க. எதுவுமே உடனடியாக நடக்காதுமா, அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இது மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உங்க சைன் மட்டும் தான் பெண்டிங். அதான பார்த்தேன், நீ எல்லாம் முடிவு பண்ணிட்டு தானே வருவ. உன் கல்யாணம் மாதிரி கொடு. Just want your sign. முரளி, முரளி. ஏங்க வரப்பவே கத்திட்டு வரீங்க, என்ன விஷயம்? அம்மா சரஸ்வதி, எங்கம்மா நம்ம பையன் முரளி? இங்கதான் இருப்பான், எங்க போயிருக்க போறான்? இல்லம்மா, அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்கிட்டயே சொல்லுங்க. அவன்கிட்ட அப்படியே சொல்லிட்டாலும். அது ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு கணேஷ் இருக்கானே, அவன் ஒரு ஆசிரமத்தை எடுத்து நடத்த போறான். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை பார்த்துக்கலான்னு இருக்கோம். சரி. நமக்கோ ஏகப்பட்ட கல்யாண ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு. சரி சரி, நம்ம பையன்கிட்ட கொடுத்தா பொறுப்பா பாத்துக்குவானேன்னு கேக்குறேன். அதனால என்னங்க, என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்குவானு எனக்கு நல்லா தெரியும். நம்ம பையனுக்கு எப்ப பொறுப்பு வர்றது? அதுக்கு என்னங்க, போக போக பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்க போறான். நான் பண்ணி தரேங்க, என்கிட்ட கொடுங்க. உன் பையனை நீ விட்டு கொடுக்க மாட்டியே. சக்தி. சொல்லுங்கப்பா. உட்காருப்பா. என்னப்பா? சென்னையில் போய் தங்கியிருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. சென்னையிலையா? எதுக்குப்பா போறீங்க? என் ஃப்ரெண்டு கணேஷ் இருக்கார்ல, ஆமா, அவர் ஒரு அனாதாசிரமம் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு உதவியா அங்கேயே தங்கிக்கலான்னு பார்க்குறேன். ஓ, நம்ம கணேஷ் சார் கூட தங்க போறீங்களாப்பா? ஆமாப்பா. ஃபோன் போட்டு தரேன், பேசுறியா? பேசுறேன்ப்பா. ரிங் போடு, பேசு. கொடுங்கப்பா. சொல்றா, பட்டி காட்டான். சார், நான் சக்தி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ஓ, நீயா சக்தி, எப்படி இருக்க? சார், அப்பா உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் நிலைமை சரியில்லை. உங்க அப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஒரு விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, உங்க அப்பாவை நான் ஆசிரமம் இன்சார்ஜா போட்டிருக்கேன். அனாதையா சேர்க்கல. அடிக்கடி அவனை வந்து பார்த்துட்டு போ, சரியா? சரி சார், நானும் வந்து பார்க்குறேன். நீங்களும் அப்பாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன மாமா, எப்போ சென்னை கிளம்புறீங்க? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடுவேன். ஏம்மா, என்ன விஷயம்? இல்ல, போற இடத்துல எல்லாம் உங்க மருமக உங்களை சரியா பாத்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க போறீங்க, அதான் கேட்டேன். சில விஷயங்களை வெளியே சொன்னா எனக்கு தான் அசிங்கம். புரிஞ்சா சரி. சேவைட்டு கொடுத்து பாரு, சும்மா பின்னி எடுத்துருவான். நீங்க எல்லாம் திரும்ப வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. எனிவே, ஓகேப்பா, இதெல்லாம் நாம தனியாவா பண்ண போறோம்?
நல்ல வேலையா நீ ஞாபகப்படுத்தின. மகேஷ், மகேஷ். எஸ் சார். இங்க வா. நான் மறந்துட்டேன், ஸ்ரீதருக்கு ஃபோன் பண்ணு, வாலண்டியர்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே சார். 2 நாள்ல நம்ம ஆசிரம் போக போறோம். ஸ்ரீதர் வர சொல்லுங்க, வாலண்டியர்ஸையும் கூட கூட்டு வர சொல்லுங்க. சரியா? உடனே பண்ணுங்க, போங்க. கணேஷ். சொல்லு பசுபதி. இதுல நான் என்ன பண்ண போறேன்? நீ தான் ரொம்ப முக்கியம். நாங்க எல்லாம் லோக்கல்ல இருக்கிறவங்க, போயிட்டு வந்துட்டு இருப்போம். நீ அங்கேயே ரெசிடெண்டா தங்கி என் பொறுப்புலாம் நீ தான் எடுத்துக்கணும். சரியா? அப்புறம் வக்கீல், லீகல் விஷயத்தெல்லாம் நீ தான் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அநாத ஆசிரமம், ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகேவா? ஷூர் ஷூர். அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சமையல் தான். அது தெரியும். இது கல்யாணம் இல்ல, அநாத ஆசிரமத்துக்கு சமைக்க போறேன். சூப்பரா பண்ணிடுவோம். ஹைஜீனிக்கா சமைக்கணும், யார் வயருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. ஓகே? கண்டிப்பா நல்லபடியா பண்ணுவோம். ஹாய் கணேஷ். ஹலோ. வாலண்டியர்ஸ் வந்துட்டாங்க, வெளியே தான் உள்ள வர சொல்லுங்க. வாங்க, 2 பேரும் உள்ள வாங்க. ப்ளீஸ் கம் இன். ஸ்ரீதர், இப்படி உட்காரு. நீங்களும் உட்காருங்க. ஃபைன், சொல்லுப்பா. கணேஷ், நான் சொன்னேன்ல, மிஸ்டர் கண்ணன், சமூக ஆர்வலர். மார்னிங் சார். அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாலாஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எஸ் மிஸ்டர் கண்ணன், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு 2 வருஷமா சேரிட்டி கன்சர்னில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஐ சி. நீங்கள் மிஸ்டர் பாலாஜி? சார், நான் கனடா போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணியிருக்கேன். கிடைச்சோன்னே கிளம்பிடுவேன் சார். ஃபைன். உங்களுக்கு இந்த லைனில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆக்சுவலாக எனக்கு சோஷியல் சர்வீஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். ஓகே, எனிவே யூ டூ ஒன் திங். என் பிஏ மகேஷ் இருக்காரு, யூ கோ அண்ட் மீட் ஹிம். ஸ்ரீதர், இவங்களை கூப்பிட்டு போ. ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. சார், ஆக்சுவலாக பாலாஜிக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் யூ கோ அண்ட் மீட் ஹிம். நீங்கள் எல்லாரும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் இங்கே வர சொன்னேன். இதை நான் மட்டும் டேக் ஓவர் பண்ணி நடத்த போகிறது இல்லை. இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாரும் என்னமோ ஃப்ரீயாக பண்ண போகிறோம்னு நினைக்காம 4 பேருக்கு பிரயோஜனமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கணும். என்ன வக்கீல், புரியுதா? ஓகேப்பா. நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படக்கூடாது. இட்ஸ் அ பியூர்லி சேரிட்டி கன்சர்ன். அதை நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். ஸோ நான் சொல்லுறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்ட் அக்கார்டிங்லி. ஓகே, தேங்க்யூ. இதோ வந்துட்டாப்ல கணேஷ். வாங்கப்பா. என்னப்பா, இடம்லாம் ஓகேவா? சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அப்படி போடுறா சமையல். எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி குட். ஆனால் எனக்கு இந்த மேனேஜரை பார்த்தா மட்டும் கொஞ்சம் ஆட்மேன் அவுட்டாக தெரியுது. நீ என்னப்பா சொல்கிற? அட போப்பா, நீ பேசுறதுலாம் ஒரு இங்கிலீஷா, தமிழில் சொல்லுப்பா. இவன் வேற. விடுங்கப்பா கணேஷ். ஆனால் அவன் பார்வையே சரியில்லை. அவன் பார்வையே அப்படிதான்ப்பா. என்ன? ஆமாப்பா, எனக்கு என்னமோ அவன் மூஞ்ச பார்த்தாலே மிளகு ரசத்துக்குள்ள மூஞ்சூர் விழுந்த மாதிரி இருக்குப்பா. நீனும்பா வேலையை பாருப்பா. சொன்னா கேட்க மாட்டீங்களாப்பா. என்ன பாலாஜி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. டேய், உனக்கு என்னடா துரோகம் பண்ண? வாட் ஹேப்பன்ட்? என்னடா மச்சி, வித்தின் 2 months ஐ எம் கோயிங் டு கனடா. என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியுமா? சிங்கிள் டீக்கே வக்கீல்ல, ஆனால் பேச்சு மட்டும் செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு இருக்கு. கொஞ்ச நாள் தானே, இருந்துட்டு போடா. டே, நீ வேணா இங்கே இருந்துக்கடா. நான் இங்கே ஒரு 2-3 நாள் இருந்துட்டு அப்படியே மச்சி இங்கே இருந்துறேன்டா. என்னையா சந்திரன், இன்னும் இங்கே மேனேஜராக தான் இருக்கியா? என்ன சார் பண்ணுறது, ஓனர் பதவிக்குன்னு வேக்கன்சி வரல. நினப்பு தான் பொழப்பு கெடுக்குமா சார்? மற்றவங்க பொழப்பை கெடுக்காமல் இருந்தாலே இந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம். என்ன பண்ணுறது, பழமாக இருந்தோம் கனியாவிலையே. நான் வேணுமா சமுத்திர கனி சார் கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? இவெல்லாம் ஒரு ஆள், டைம் வேஸ்ட் ஆகுது. உங்ககிட்ட பேசுனது ஏன் நேரம் வேஸ்ட். என்ன போய் சொல்லிட்டு போற நீ? என்ன சார், உங்களை போறவங்களாம் கலாச்சிட்டு போறான் சார். உங்களை இளைஞர்களின் இளம் சேக்குவாரான்னு நினைச்சிட்டு இருக்கோம். நானு சேக்குவார். யோ வாயா, போற வரவனெல்லாம் சாணியை தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு போறான். சேக்குவாரான். யோ வாயா. எனக்கு தேவையானது இதுதான். ஓகே, நோ டவுட். சூப்பர். அப்புறம் பசுபதி,
இந்த கவுன்சிலர் அடிக்கடி வந்து தகராறு பண்ணிட்டு போறானே, ஏன் நீயும் இது பார்த்துட்டு தான் இருக்க, ஏன் என்கிட்ட சொல்ல? என்னத்த சொல்றது, நேத்து நைட்டு வந்தாங்க, காலையில வந்துட்டு போனாங்க, அடிக்கடி பிரச்சனை பண்றாங்க. இமீடியட்லி யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ. சாரி சேவியர், யூ ஆர் த ரைட் மேன். இது உடனே பார்த்து கிளியர் பண்ணு. திவ்யா, திவ்யா சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். திவ்யா, நான் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். சார், பர்சனலா பேசுறதுக்கு உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்ல. நீங்க இங்க இன்சார்ஜ், நான் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். என்ன பாலாஜி சார், டீச்சர்கிட்ட ரொம்ப டீப்பா பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. சிலபஸ்ல கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பேசிட்டு இருந்தேன். டீச்சர்கிட்ட பேசுறது பார்த்தா சிலபஸ்ல கரெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியலையே. கரெக்ஷன் டீச்சரை நோக்கி போதே. இதை பத்தி கணேஷ் சார் கிட்ட சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு கேஸ் ஆயில், 4 கிலோ சர்க்கரை, 3 கிலோ அரிசி காண போறதையும் அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க. இதெல்லாம் எதுக்கு சார் அவர்கிட்ட போய் சொல்லி, நமக்குள்ள பேசி முடிப்போம். நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க, இல்ல கரெக்ஷன் ஆப்ஷன்ல இருந்துட்டு போங்க. ஏய், இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, மவனை ட்ரௌசர் கிழிஞ்சிரும். ஏற்கனவே பாதி கிழிஞ்சுதான் இருக்கு, இதுல நீங்க வேற கிழிக்கிறீங்களா? போங்க சார். இந்த ஆளும் கரெக்ட் பண்ண மாட்டேன், என்னையும் கரெக்ஷனும் பண்ண விட மாட்டேங்கிறான். நீங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தான் மேனேஜ்மெண்ட்ல பேசி அலோகேட் பண்ணேன். தேங்க்யூ சார். இங்க சைன் பண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய உங்க குழந்தையா பாத்துக்கங்க சார். பாத்துக்கிறேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க ஆளுகள் அடிக்கடி வந்து பாத்துக்குவாங்க. தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். போடா, நல்லா படி. குழந்தை இருக்கிறவனுக்கு அதனோட அருமை தெரியல, இல்லாதவன் ஏங்குறான். நல்ல மனசு வேணுமாப்பா குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு. நல்ல மனுஷனா இருந்தாலே போதும், நல்ல மனசு தானா வரும். திவ்யா, திவ்யா, உங்களை கணேஷ் சார் வர சொன்னார். ஏன்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்களா என்ன? நீங்களே போய் கேட்டுங்க. கணேஷ் சார், கூப்பிட்டீங்களா? ஹாப்பி பர்த்டே திவ்யா. தேங்க்யூ. உங்களுக்கு? எனக்கு இதை பத்தி தெரியாது, நீ பாலாஜிட்ட போய் கேட்டுக்கோ. போய் கேளு. எல்லாமே நல்லதுக்கு தான் சார். பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். ஆமா, இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? உண்மையே சொல்லுங்க. என்னால் இப்போ எதுவும் உண்மையெல்லாம் சொல்ல முடியாது, அப்புறமா சொல்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சந்திரன் கிட்ட தான் வாங்கினேன். ஓ, சந்திரன் சார் கிட்டயா? ஏண்டா பிரகாஷ், இவன் நம்ம வழிக்கு வருவான்னு பார்த்தா அவகிட்ட வழிக்கு விழுந்துரும் போல இருக்கு. பார்த்து நீங்க வழிக்கு வந்துட போறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓ, நீங்களுமா? நீங்களுமாண்ணா? நீயுமாடா? எஸ், ஆஃப் கோர்ஸ். அட பாவி. ஓகே பாலாஜி சார், தேங்க்யூ. see you. சந்திரன் சார். சொல்லுங்க மேடம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். திவ்யா என்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? நீ கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு வாங்க. சொல்லுங்க மேடம். எதுக்காக என் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க பாலாஜி சார் கிட்ட கொடுத்தீங்க? அவர் தான் ஏதோ அஃபிஷியலா பேசணும்னு சொன்னார் மேடம். அப்படியா? இந்த விஷயத்தை இப்ப நான் எப்படி அஃபிஷியலா கணேஷ் சார் கிட்ட கொண்டு போறேன்னு பாக்குறீங்களா? மேடம் ப்ளீஸ். கொஞ்சம் பேசுறதா சொன்னாரு, கோமா பேசிட்டு போறாங்க. சந்திரன் சார், நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? விராட் கோலி பந்து என்னமா விரட்டுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அதை விட வேகமா நம்மளை விரட்டி அடிக்க போறாங்க பாரு. நீங்க டிராவிட்ட மாதிரி டொக்கு வைங்க. சும்மா டக்குவாயா, நானே பீதியில இருக்கேன். நீ வேற. உங்களை கணேஷ் சார் கூப்பிட்டாரு. திவ்யா பார்த்த வச்சுட்டேன். சார். வா சந்திரன், உள்ள வா. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் இன்டெலிஜென்ஸ். என்ன வரவேற்பு ரொம்ப பயங்கரமா இருக்கு. யூ டன் a great job.
என்ன சந்திரன்? சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். ஓஹோ, தெரியாம பண்ணதுக்கே எப்படி? அப்ப தெரிஞ்சு பண்ணா? தெரிஞ்சு பண்ண பிரிச்சு மேஞ்சிருவாப்ல. என்னாச்சு உங்களுக்கு? நம்மள ரொம்ப தூக்கி வச்சு பேசுறாங்களே, சம்பளத்துல கை வச்சிருவாங்களோ? என்ன சந்திரன், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சில மாதிரி நின்னுட்டு இருக்கேன். சார் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க சார். என் மைண்ட்ல கண்டதெல்லாம் ஓடுது சார். Okay, leave it. Good news for everybody. My business contact has given full financial assurance for the ashramam. So please give a round of applause for all her hard work and dedication. என்ன சந்திரன், சொன்னது புரிஞ்சுதா? சார் ஏதோ நல்ல விஷயம் சொல்றீங்கன்னு புரியுது. ஆனா கடைசியா இந்த அப்பளம் சுடுறத பத்தி பேசுனீங்க, அதான் ஏன்னு புரியல. சுட்ட அப்பளத்தை பத்தி சொல்றீங்களா, சுட போற அப்பளத்தை பத்தி சொல்றீங்களா? தலைவரே, உங்களை பத்தி தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ரவுண்ட் அப் அப்ளஸ்னா கை தட்டுறது. கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல பேசினா பரவாயில்ல, எப்பவுமே இங்கிலீஷ்ல பேசினா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்படா புரியும்? சந்திரன், என்னையா புலம்புற? சார் இந்த அப்பளம் சுடுறத பத்தி பேசுனீங்க, ஆனா எந்த எண்ணெயில சார் சுட போறீங்க? எந்த எண்ணெயில சுட்டா உனக்கு என்னையா? சுட்டுட்டாலாம். சரி, அதெல்லாம் விடு. இதெல்லாம் வெங்கடேஷ் பார்த்துப்பான். நீ போய் உன் வேலையை பாரு போ. ஓகே சார். இப்ப கிளம்பு. ஓகே சார். என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கா? உட்காரு. என்ன விசேஷம்? மச்சி, எனக்கு கனடா போறதுக்கு விசா வந்துருச்சுடா. 27th என்ன ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். சரி, கணேஷ் சார்ட்ட சொன்னியா? அடப்போடா, இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு. அவர் நம்மளை நம்பி தாண்டா இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். அப்படியா சொல்கிறேன்? ஓகே மச்சி, நான் அவகிட்ட போய் சொல்கிறேன். ஓகேவா? என்ன நடக்குதான் பாத்துருமே. பசுபதி, உன் பையன் வந்திருக்காப்ல. இருப்பா, போய் பேசிட்டோம். யோ, உன் காதல இடி விழுந்தாலும் தெரியாது. அங்க பாரு, பசுபதியும் உங்க பையன் சக்தியும் பாரு. நல்லா பாரு. உன் பையன் என்ன பண்றான்? என் பையனா? முன்னையாவது அடிக்கடி ஃபோன் பண்ணுவான். இப்ப சுத்தமா அம்மா பிள்ளை ஆயிட்டான். அவனை கழட்டி விட்டான்னு சொல்லு. உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா நாங்க படுற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அருமையான பொண்ணை மிஸ் பண்ணிட்டேன், நானே வேதனையில இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம இவன் வேற. அன்புள்ள ஷீலா, வானத்தில் இருக்கும் மேகம் நீ, பூமியில் இருக்கும் பூக்கள் நீ. மாப்ள, இரு, என் பொண்ணு கூப்பிடுறேன். அடச்சே, இந்த நாதாரி பையில கை இவ்வளவு முத்தம் கொடுத்தேன், எல்லாம் வேஸ்டா போச்சு. ஹலோ, எங்க போன் எடுத்தது யாருன்னு கேட்க மாட்டீங்களா? ஏண்டி, உங்க அப்பா போன் மட்டுமா எடுத்தான், அடிக்கடி என் உயிரில சேர்த்து எடுக்கிறான். உங்களுக்கு அவரை பத்தி குறை சொல்லாம இருக்கவே முடியாது. சரி, ஒரு 30,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? இங்க சிக்னல் வேற சரியா கிடைக்கல. ஹலோ 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 ஹலோ, எங்க பா, பெரியவங்க சொன்னது கரெக்டாய் போச்சு. ஆம்பளையா பிறந்தா ஆசை அளவா வச்சுக்கணும். கொஞ்சம் ஆசையா பேசுனா அமௌண்ட்டை கறந்துடுறாங்க. என்னஜி, ஃபோனில் மேடம் கிட்ட பயங்கர ரொமான்ஸ் போல. பார்த்துட்டியா? வெளியாட்டு சொல்லிடாத. நான் பார்த்தத நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, எனக்கு தான் அசிங்கம். அப்படியா சொல்ற? அப்படியே அந்த காலத்துக்கு போய் ரொமான்ஸ் பண்ணலாம் நினைச்சேன். என் மாமனார் அறவேக்காடு என் மூடைய கெடுத்துட்டான். அப்போ எதுவுமே நடக்கல. இப்ப நான் தாங்க நடந்துகிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபோனில் நடந்துக்கிட்டது அப்படி. கணேஷா இருக்கட்டும், மாமனார் இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பிடிக்கும். அது என்ன விஷயம்? நான் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. சுத்த கேன பசங்க. ஆமா ஆமா, கேன பசங்க தான். ஆமா, நீ எதை வச்சு சொல்ற? இப்படி இருக்கிறவங்களுக்கு பொண்ணையும் கொடுத்து வேலையும் கொடுத்துருக்காங்களே, அவங்கள சொல்லணும். ஹாய் திவ்யா. ஹாய். எங்க கணேஷரை பார்க்க வந்தீங்களா? எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? இல்ல, நானும் இவ்வளவு நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டு தான் இங்க வந்தேன். ஓ ஆமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? திவ்யா, எனக்கு கனடா போகிறதுக்கு விசா வந்துருச்சு. வாவ். அதான் கணேஷ் சார்ட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, எப்ப கிளம்ப போறீங்க? ஏன், ஏதாவது ட்ரீட் கேட்க போறீங்களா? அது இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? உண்மையை சொல்லணுமா இல்ல பொய் சொல்லணுமா? பொய் சொல்றது உங்களுக்கு செட் ஆகாது, உண்மையே சொல்லுங்க. சரி, ஓகே. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திவ்யா, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாழ்க்கையில் விளையாடாதீங்க. பாலாஜி,
ஒரு பொண்ணால சத்தியமா இதை விட ஓப்பனா சொல்லவே முடியாது. போடா. பேச நீயும் கெஞ்சி பேச நானும் வீட்டு பொண்ணு நீயும் காட்டு பையன் நானும் காதலிக்க காதல் இல்லையோ அல்லோ மை காட் கைப்பிடிக்க நேரம் இல்லையோ கம் ஓவர் யா டியூப்லைட் நானும் ஸ்விட்ச் போல நீயும் மக்கு போல நானும் கேப்புச்சினோ நீயும் காதலிக்க காதல் இல்லையோ இங்க பாரு மாடர்ன் ரோமியோ. சந்திரன் சார் என்னாச்சு? சாரி மேடம். வாட்ச பார்த்து பார்த்து நான் நடந்தேன், வாட்ச்மேன் போல நானும் காத்திருந்தேன். உன்னை பார்த்தது எனக்குள்ள நான் சிரிப்பேன், செல்லமா உன திட்டி நான் முறைப்பேன். வைஃப வரவா லைஃப் தரவா வாழும் வரனா என்ன தரவா நீ என் கனவா சொல்லு படவா கைப்பிடித்து எங்கும் நான் வரவா. வாடா நல்லவனே. ஆயிடா உக்காரு. மச்சி எனக்கு ஒன்று மட்டும் புரியலடா, எதுக்காக கணேஷ் சார் திவ்யா கிட்ட என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லணும்? நானே இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் தான்டா இருந்தேன். நீயும் இந்த திவ்யா மாதிரி பேசுகிற, என்னடா கலாய்க்கிறியா நீ? இல்லைடா, நீ படிக்கிறதுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணாரு ஒருத்தர், அது கணேஷ் சார் தான் ஸ்ரீதர் சார் சொல்லி தான்டா எனக்கே தெரியும். இது ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. பாலாஜி. பிரகாஷ் கொஞ்சம் வாங்க, வீடியோ கொஞ்சம் எடுக்கணும். என்ன சார், உங்கள் மாமனார் திட்டி வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறீங்களா? நீ ஒரு முடிவோட தான் இருக்க. அப்படி என்ன பேச போகிறீங்க? யோ பக்கத்தில் கொண்டு வரதா பார்க்குறவங்க பயந்துங்க, தள்ளி வையா. எடுக்கிற எனக்கே பயமாக இருக்குது சார், அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த வாரம் சந்திரன் பேச போகும் படம் கண்ணாமூச்சின் காதலி.
கதைப்படி ஹீரோ ஒரு பிளேயர் பாய், சார் அது ப்ளே பாய் சார். ஹீரோயின் ஒரு அப்பாவி. ஹாடா அப்பாவி, உங்கெல்லாம் வச்சு படம் பண்ணுற டேரக்டரும் ப்ரொடியூசரும் தான் அப்பாவிங்க. நான் பேசும்போது குறுக்க பேசாத, தூக்கி அடிச்சிடுவோம் பார்த்துக்கோ. ஏ கேமரா பார்த்து பேசியா? படத்தோட கதை சுருக்கமாகவும் வசனம் நீளமாகவும் இருக்கும். ஏங்க படத்தை பார்க்காமலே பேசுறீங்க? பிரகாஷ், இப்பெல்லாம் எத்தனை பேர் தியேட்டர்ல போய் படம் பார்க்கறேன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் லுக் பேப்பர்ல பரபரப்பா பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் டே போறதுக்கு யோசனை பண்றாங்க. படம் 3 நாள் தியேட்டர்ல ஓடுறதை விட வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஓட்டுறாங்க. 5-10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நல்ல படம்னு சொல்றாங்க. அப்போ ஆடியன்ஸ் வெல் இன்ஃபார்ம்டா இருந்தா தப்புன்னு சொல்றீங்களா? ஐயோ, இதை நான் தப்பா சொல்ல. தப்பான ஆளுங்க பேசுறதை கேட்டு படத்தை பத்தி தப்பா முடிவு பண்ண வேண்டாம்னு சொல்றேன். ஓ அப்படித்தான். சொல்லு பாலாஜி, என்ன விஷயம்? சார், எனக்கு கனடா போறதுக்கு விசா வந்திருக்கு. கங்க்ராட்ஸ். எப்போ கிளம்புற? சார், எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். நான் என்ன பண்ணோம்பா? சார், எனக்கு கனடா போறதுக்கு விருப்பம் இல்லை சார். என்ன பேசுற பாலாஜி? என்ன ஆச்சு உனக்கு? சார், திவ்யா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னா என்கிட்ட எல்லாத்தையும். நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கியா? சார், எனக்கு திவ்யாவும் என் கூட இருக்கணும், நானும் இங்கே இருக்கணும். அதுக்கு உங்கள் ஹெல்ப்பு ரொம்ப முக்கியம் சார். டிசிஷன் இஸ் யோர்ஸ். எனிவே, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். ஓகே சார். பாலாஜி, வா கணேஷ் சார் போய் பார்க்கலாம். இப்போ போய் எதுக்கு அவரை பார்க்கணும்? எல்லா விஷயத்தையும் உனக்கு இங்கே வச்சு தான் சொல்லணுமா? ஏன்டா இவ்வளோ சீரியஸ் ஆகிற? ஏய், வாயை மூட்டு வாடா. போட. என்ன ஆச்சு இவனுக்கு இன்னைக்கு? வா பாலாஜி. ஹலோ சார். கண்ணன் வா, உட்காரு வா. என்ன கண்ணா, என்ன விஷயம்? டென்ஷனா இருக்க? ஏன்பா பாலாஜி, ஏதாவது பிரச்சனை பண்ணியா? சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். பின்ன இவன் ஏன் கன்ஃபியூஸ்டா இருக்கான்? என்ன முடிவு எடுத்திருக்க? என்னோட முடிவு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு. அதுக்கு தான் எங்க அப்பா ஒத்துக்கலையே. இது பாரு, நீ சேரிட்டி கன்சர்ன்ல இரு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா நீ ஏதோ பிசினஸ் சைட்ல பண்ணிட்டே இருந்தா சொல்றேன். இது பாரு, என்னால மத்தவங்க மாதிரிலாம் இருக்க முடியாது. அதே மாதிரி என்னோட ஃபியான்சி ஒரு சேரிட்டி கன்சர்ன் இருக்காங்கிறத என்னால வெளியே போய் சொல்ல முடியாதுடா. அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? உன்னை நம்பாம தான் எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணனா. இப்போ நான் என்ன முடிவு பண்ணணும் நீயே சொல்லு. எனக்காக இல்ல, நமக்காக நான் சொல்ற முடிவை நீ எடுத்துதான் ஆகணும். கணேஷ் சருக்கு நான் என்ன பதில் சொல்றது நீயே சொல்லு. அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லைல்ல? சரி, உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணு, என்ன விட்டுரு. ஐ எம் வெரி சாரி சார். அநேகமா நான் இங்கேருந்து போக வேண்டிய நிலைமையில இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். என்ன பேசுற நீ? ஆர் யூ ஜோக்கிங்? உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கானா, நீ பாட்டு ஈஸியா போறேங்கிற? சார், பாலாஜிக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா தெரியும். பாலாஜிக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை. நான் உன்னை நம்பி தான் பொறுப்பு கொடுத்துருக்கேன். அதுக்கு நீ என்ன சொல்ல வர? பாலாஜி என்னை விட நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். இது பாரு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ எனக்கு சொல்யூஷன் தெரியா, சஜஷன் தெரியா? சார், இப்போ உங்க முடிவு தான் சார் எங்க முடிவும். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் சார். நீ இங்கே இருப்பேன்னு நினைச்சேன். நீ என்னன்னா கிளம்புறேங்கிற. யார் இங்கேருந்து கிளம்புவான்னு நினைச்சானோ அவன் இங்கே இருக்கிறேங்கிறான். என்ன நடக்கிறதுன்னு தெரியல, புரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கண்ணை ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டாக தான் இருக்கும் சார். ஓகே, பார்ப்போம். என்ன வெங்கடேஷ், ஏன் சோகமா இருக்க? அட போப்பா, ஒரு நிச்சயதார்த்தம் ஆர்டர் மிஸ் ஆகி போச்சேன்னு வருத்தமா இருக்கேன். போடா, நீ வேற. அது சரி, ஒரு மாலை கூட இல்லையே, மோதிரத்தை மாத்திக்கிறாங்க. சரி இல்லையே. மாலை எல்லாம் அன்னைக்கு மாலையோட போச்சுப்பா, மோதிரம் தான் நிலச்சி நிற்கும். ஆமாப்பா, அவசரத்துக்கு உதவும்ல. இவன் வேற. சந்திரன் சார், நீங்க இந்த காதல் ஜோடி பத்தி என்ன நினைக்கிறீங்க?
பிரகாஷ், என்னதான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஓடி வந்து மூஞ்சி துடைக்க கர்ச்சிப் எடுத்து கொடுத்தாலும் கடைசியா எவன் ஒருத்தன் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்கறானோ அவனை தான் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல திவ்யா என்ன விதி விலக்கா என்ன? சரியா சொன்னீங்க. ஆமா, இது மாதிரி உங்களுக்கு ரிங்கு போட்டாங்களா? எங்கடா ரிங்கு போட்டு என்ன கிங்கு மாதிரி பாத்துக்குவான்னு பார்த்தா கிங்காங்க மாதிரி பாக்குறாடா. சரி, பக்கத்துல போய் காதுல சொல்லாம் பார்த்தா காதுலே வாங்கிக்க மாட்டேங்கிறாடா. சரி, விஷுவலா எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பார்த்தா அடுத்த எக்ஸ்பிரஸ் லைன்ல டிக்கெட்டை போட்டு அமிச்சிடறாடா. ரொம்ப கஷ்டம்டா. ஆனா இந்த மாதிரி நிலைமை எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாதுடா. இந்தாங்க சார் இந்த மாசம் பில்லு. என்னையா வர வர எடை குறையிற மாதிரி பில் ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. 2000 ரூபா சேர்த்துக்கோ, புது நோட்டா வரணும். சார் ஏதோ பார்த்து கவனிங்க. நான் எடுக்கிறத பிச்சை, இதுல உனக்கு வேற. தம்பி சொல்லுங்க, இதுக்கு உண்டான கேஷ நானே உங்க முதலாளியை பார்த்து நேரில் கொடுத்துட்றேன். ஓகே சார், வாங்க. மறக்காம கொடுத்துருங்க சார். எப்போ இருந்து டேய் கமிஷனர் அடிக்கிற? ஏய் விடு பாரு, விடுப்பா விடு. நீ நீங்களா பாத்துக்கலாம். ஏப்பா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். எது வரந்தாலும் கணேஷ் சொல்லுவோம், அவன் பாத்துக்கோ. ஏய் நீ போய் கணேஷ் போய் பாரு. ஏய் போடும் போ. மூஞ்சியும் முகரையும். கமென் சார். சந்திரன் வா, உள்ள வா. பார்த்து என்னையா பெல்ட் இப்படி போட்டிருக்க? உட்காரு. சார் பரவாயில்ல சார். காசெல்லாம் வாங்க மாட்டேன், உட்காரு. ஓகே சார். என்னையா இது? சோஃபால கூட உட்கார தெரியல. உன்னெல்லாம் வச்சு எப்படியா வேலை வாங்க போறேன்? நீ ஒவ்வொரு தரமும் ஏமாத்தும் போதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஒரே காரணத்துக்காக தான். இன்னைக்காவது ஒரு நாள் நீ பெருசா மாட்டுவே நினைச்சேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. யோ, என்னையா திரு திருன்னு முழிக்கிற? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப கூட நான் அவனை மன்னிச்செல்லாம் விடல. என்னோட நண்பன் ராமலிங்கம், உன் மாமனாரு, அவன் முகத்துக்காக தான் இப்ப கூட நான் அவங்க கூட மரியாதையா பேசிட்டு இருக்கேன். சாரி சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சாரி சொல்றதை விட செயல்ல காட்டணும் எதுவா இருந்தாலும். புரியுதா நான் சொல்றது? யூ மே கோ நவ். ஓகே சார். ஓகே சார். சரி சார், வர சார். ஹாய்டா பாலாஜி, ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த கண்ணன் ஏதாவது ஃபோன் பண்ணானா? எனக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணலையே சார். என்னடா இது? அவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நாளைக்கு 9 மணிக்கு மற்ற 3 பேரையும் கூட்டு வர சொன்னான். உங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னானா? என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையே சார். சரி, ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் மேக் இட். நாளைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஆன் மை பிஹாஃப் யூ கோ. என்ன ஓகே தானே? யூ கேரி ஆன். என்னப்பா பாலாஜி மட்டும் வர்றான், கணேஷ் சொல்லையா? அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியல. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? வாங்க நம்ம போகலாம். இருப்பா, கணேஷ் வந்துட்டோம். சார் ஃபோன் பண்ணார், அவருக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கான், அதான் உங்களை கூப்பிட்டு போக சொன்னார். வாங்க சார் போகலாம். என்ன பாலாஜி, டைம் எனக்கு என்ன சார் தெரியும்? ஹாய் பாலாஜி. டேய் ஏன்டா லேட்டு? வணக்கம். வாங்க சார், எல்லாம் உள்ள போய் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மனித உரிமை அமைப்பு சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். என்னப்பா ஏதோ முக்கியமா பார்த்துட்டு இருக்கீங்க போல? இதை படி.
எதுக்குப்பா இதெல்லாம்? பா பின்னாடி எதுவுமே செய்யல நீ வருத்தப்படக்கூடாது இல்லையா, அதுக்கு தான் இதெல்லாம். என்னடா முரளி, இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் போட்ட? ஆர்டர் இப்படி வந்து குவியிருது. ஒன்றும் புதுசாக தான் பண்ணலப்பா, நீ பண்ண அதே கேரட் அல்வா மாற்றி என் ஸ்டைலில் பண்ண, அவ்வளவுதான். அப்படி என்ன நான் பண்ணாத நீ ஸ்பெஷலாக பண்ணிட்ட? நேரில் தான் வந்து பாரேன், உனக்கே தெரியும். என்னடா யாரு காட்டுறது? என்னம்மா இதை பற்றி அப்பா கிட்ட சொல்லியா? சொல்லியேப்பா. என்ன உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அம்மா பேரில் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பித்தேன். பரவாயில்லையே, உன் புள்ள உஷாரா இருக்கானே. ஜோசப், என்ன ரிஜி? இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வந்துரு. என்ன விஷயம்? நாம படத்துக்கு போறோம். எந்த படத்துக்கு? மேட் ஃபார் ஈச் அதர். படம் பயங்கர ரொமான்டிக்கா இருக்கான். நான் உன் கூட பார்த்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். அவ்வளவுதானே, பார்த்துட்டா போச்சு. பாய் ஜோசப், ஐ லவ் யூ. ஜோசப், ரொம்ப தீவிரமா என்ன படிச்சிட்டு இருக்க? டைவர்ஸ் கேஸ், அதான் பார்த்துட்டு இருக்கேன். லவ்வா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். ஜோசப், ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தியா? நாம லவ் பண்ணும்போது மனசை பார்த்து தான் லவ் பண்ணோம். ஆனா இந்த காலத்து பசங்க யாரும் மனசை பார்த்து லவ் பண்றாங்க, எல்லாம் பணத்தை பார்த்து தான் லவ் பண்றாங்க. அது என்னவோ நீ சொல்றது கரெக்ட் தான் ரிஜி. Yeah, obviously. When your bank balance becomes zero, you automatically become zero. என்ன மாமா, வெளியே கிளம்பிட்டீங்களா? பக்கத்தில் கிடைக்குதாமா? சாப்பிட்டீங்களா மாமா? வந்து சாப்பிட்டுக்கிறோமா? எத்தனை தடவை சொல்றது சாப்பிடாம போகாதீங்கன்னு? எங்க நீங்க கேட்க மாட்டீங்களா? என்னம்மா, என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு எங்க வெட்டிங் டே மாமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு குறையில்லாம நீண்ட ஆயுளோட நல்லா இருப்பீங்கம்மா. என்னப்பா எங்கேயும் வெளில போகணும்னு சொன்னீங்க, எங்கேயும் போகலையா? உடம்பு ரொம்ப முடியலப்பா, அதான் வெளியில் எங்கேயும் போகல. ஏன், என்னாச்சு? ஜுரம் வேற அடிக்குது, எதுவுமே நீங்கள் சொல்லலையே. ஆனந்தி, என்னங்க பாத்தியா அப்பாவா? என்னாச்சு? காய்ச்சல் அடிக்குது. டேப்லெட் கொடுத்தேனே, சரியா இல்லையா? ஆனந்தி, அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாமா? சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போம், சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். இது வரைக்கும் நாம என்ன நல்லது பண்ணோன்றது முக்கியம் இல்லை. இனிமே நம்மள மாதிரி ஒரு 4 பேரை உருவாக்க தான் நம்மளோட லட்சியம். சரிப்பா, நமக்கு பிறகு எதுனா யார் பார்த்துக்க போறாங்க? நான் இப்போதைக்கு கண்ணன் பாலாஜி 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இனிமே நீங்க தான் சொல்லணும். நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரியா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த முடிவும். நீங்க கூடி நின்று ஒரு முடிவு எடுங்க, என் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். அடுத்ததாக இந்த படத்தின் இயக்குனர் திரு ஹரீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ சார், இப்படி ஒரு நல்ல ஜாபை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. இப்போதைக்கு உன் சர்வைவலுக்கு எது தேவையோ அதை நான் பண்ணிட்டேன். இனிமே எல்லாம் உன் கையில் தான். சார் குட் மார்னிங். சொல்லு கண்ணன். சார் பாலாஜி வழிக்கு வரமாட்டேங்கிறான் சார். கொஞ்சம் விட்டு பிடிப்பா. டேய், என்னடா எழுதிட்டு இருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சது கவிதைன்னு எழுதிட்டு இருக்கேன்ப்பா. சார் என்னோட ஸ்கிரிப்ட் படிச்சு பாருங்க. நைஸ். கண்ணன், வாழ்க்கையில சில பேர் நடந்ததை எடுக்கிறாங்க, சில பேர் நடக்காததையும் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும்தான் நடக்காததை ரொம்ப பாசிட்டிவா எடுக்கிறாங்க. உன்னோட கதையில அது மாதிரி இருந்ததுன்னா ஐ வில் ஃபீல் ஹாப்பி. உங்க ஸ்கிரிப்ட் நான் கோ த்ரூ பண்ணேன், நல்லா இருந்தது. இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க? 4ன்னு வைக்கலாம் இருக்கேன் சார். எல்லோருக்கும் வணக்கம். நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி மனிதநேய இல்லத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தேன். அங்கே வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறவங்க கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த படம் உருவாக
முக்கியமான காரணம் 4 பேர். அந்த 4 பேரையும் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வாப்பா. நீ போப்பா. வாங்கப்பா. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் லைஃப்பையே நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தோம். லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களை மிஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் 4 பேரில் கணேஷை மிஸ் பண்ணுறோம். எங்கள் வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்களை இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் இன்றைக்கும் ஒரு சில பேரோட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கண்ணன் மாதிரி டைரக்டருங்க இதெல்லாம் எடுத்து காமிச்சாலே போதும். இந்த அருமையான தருணத்தில் கணேஷ் சார் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ கணேஷ் சார். சார், ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். என்ன சொல்லு? பாலாஜிக்கு தெரியுமா சார் நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது? அவனுக்கு தெரியாது, தெரியவும் வேணாம். ஓகே சார், பாலாஜிக்கு அநேகமாக திவ்யா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இதை பற்றி எனக்கும் தெரியும்டா. டோன்ட் வரி, கண்டுக்காத. ஹரிஷ் சொல்லுங்க சார். பார்த்துப்பா, என்ன ஹீரோவா போறியா? கிண்டல் பண்ணாதீங்க சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுங்க. என்கிட்ட ஒரு பையன் இருக்கான், சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான். அவன் ஒரு கதை வச்சிருக்கான், அது என்னன்னு கொஞ்சம் கேளேன். ஓகே? அது எந்த மாதிரியான கதைன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. நீ ஆச்சு அவனாச்சு, பார்த்து ஹெல்ப் பண்ணு. ஓகேவா?